ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஐயோ, என்ன சொல்கிறது, நான் எபிசோட் பார்க்கல. நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் இன்றைக்கி காலையில் எழுந்துச்சு எப்படா பொழுது வீடியோ எபிசோட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நான் ரொம்ப ஆசையாக இருந்தாலே அந்த விஷயம் எனக்கு நடக்கவே நடக்காது. நிறைய இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு. ரொம்ப எதிர்பார்ப்பு, ரொம்ப ஆசைப்பட்டு அது எப்படி நடக்காமல் போயிடுது, அது என்னென்னே தெரியல. எனக்கு மட்டும் தான் இந்த மாதிரி நடக்குது என்னன்னு புரியல. நான் எழுந்தோடனே ஹாட்ஸ்டார் ஓப்பன் பண்ணி சீல் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா என் தம்பியோட அக்கௌண்ட் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அவன் வந்து லாகின் பண்ணிட்டான் போல், என்னோட லாக் அவுட் ஆகிடுச்சு. திருப்பி அவனுக்கு நான் கால் பண்ணுறேன், காலே எடுக்க மாட்டான். மார்னிங் அவன் எந்திரிச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஸோ என்னடா இது, எனக்கு வந்த சோதனை, இந்த மாதிரி சோதனை இப்படிலாமா வரணும், எப்படிலாம் வருது பாருங்கள். எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். ஸோ இதுக்கெலாம் இவ்வளோ ஆசைப்பட்டதுக்காக இப்படி நடக்கடாமல் பண்ணிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா இதுக்கப்புறம் அவன் எப்போ எழுந்திரிச்சாலும் நான் வந்து மத்தியானம் தான் வந்து அகைன் எபிசோட் பார்க்க முடியும். நான் மார்னிங் வந்து காலேஜுக்கு போயிடுவேன், ஒர்க்குக்கு. திருப்பி ஆஃப்டர்நூன் தான் வந்து பார்ப்பேன். ஐயோ, இந்த எபிசோட நான் ஆஃப்டர்நூன் வரைக்கும் பார்க்காம இருக்கும்னு நினச்சாலே ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, ஓகே விடுங்க. என்னோட ராசி, என்னோட நேரம் என்ன பண்ணுறது, சிம்ம ராசிக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்கிறாங்க. சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் போல். எல்லாம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம ஒன்று நினைக்கிறோம், நமக்கு மேலே ஒன்று நம்ம கடவுள் வந்து பிளான் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. சரி, வெயிட்டிலலாம் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, சரி அதுலையாவது போய் பார்க்கலான்னு பார்த்தா அவங்க பாதியை கட் பண்ணி அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு பார்க்கவே விருப்பம் இல்லை. ஸோ நான் வந்து ஃபுல்லாக பார்க்கணும், அதை ரசித்து பார்க்கணும்னு நினச்சி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, க்ளோஸ் பண்ணி அதனால நம்ம வந்து ஹாட்ஸ்டார் ஐடி வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூடிட்டு வந்துட்டேன். ஸோ என்னத்தை சொல்கிறது, இப்படிலாமாங்க சோதனை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் எபிசோட் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி, நீங்கள் எப்படி ஹாப்பியாக இருந்தீங்க, ஜாலியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு உங்களுக்கு மதியானம் அப்டேட் தரேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது.